காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்னி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வசிய முறை பத்தி நம்ம பார்க்க போறோம். வசிய முறை அப்படின்னாக்க வசியத்தினுடைய மந்திர முறை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வசியம், அதாவது வசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வசியம் யாருக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தாங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அவசியம் தேவை. அதே போல படிக்கக்கூடிய நபர்களுக்கு தேவை. எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அதற்கு நமக்கு வசியம் இருந்தால் மட்டும்தான் நாம அந்த வேலையில ஜெயிக்க முடியும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா நான் கம்பெனி நடத்துறேன், நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசியம் இல்லைன்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் செய்ய போனாலுமே, ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வேலை எடுக்கிறோம், நம்ம கட்டட வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நமக்கு வசியம் வேணும். அதே போல வேலை எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னாக்க மொத்த வேலையை எடுத்து பார்க்கக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க வசியம் என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். வசியம் மட்டும் இல்லை அப்படின்னாக்க எந்த விதத்திலையும் எந்த தொழிலையும் நீங்க வின் பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. வசியம் இருந்தால் மட்டுமே தான் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்க முடியும். அதே போல உங்களுடைய வளர்ச்சிகளும் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதனால வசிய மந்திரத்தை நாம ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது, ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது, அதை சித்தி செய்ய வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இந்த வசிய மந்திரத்தை நம்ம எப்படி வசியப்படுத்துறத பார்க்கலாம். அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி, இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாளை நீங்க சரியா கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். அதே போல இந்த பூஜை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தீட்டு தரங்குகளும் ஏற்பட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த பூஜை செய்யும் பொழுது ஆண் இந்த பூஜை பண்றீங்க அப்படின்னாக்க பெண் முகமே பார்க்க கூடாது. பெண் இந்த பூஜை பண்றீங்க அப்படின்னாக்க ஆண் முகத்தையே பார்க்க கூடாது. அப்படி செய்யும் பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப விரைவில் இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகும். இந்த வசிய மந்திரத்தை கொஞ்சம் கடுமையான ஒரு விரத முறையில இருந்து நீங்க மந்திர பிரயோகப்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த வசிய மந்திரமானது உடனே சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல இந்த மந்திரம் செய்யக்கூடிய நாட்கள் 48 நாட்கள் நீங்க உரு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1008 10,008 உரு வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு சீக்கிரம் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகணுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சித்தியாகும். அதே நேரத்துல இந்த மந்திரங்கள் எங்க இருந்து செய்யலாம்னு பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு குளத்துக்கரை பகுதியிலேயோ அல்லது ஆற்றங்கரை பகுதியிலேயோ இந்த மந்திரத்தை செய்யலாம். ஐயா அங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து டவுன் ஏரியா, இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு குளங்களோ ஏரிகளோ இல்லை. அதனால நம்ம வீட்டுல இருந்து பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்க கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு தனியா ஒரு அறை ஒதுக்கிக்கணும். அந்த அறைக்குள்ள யாருமே போகக்கூடாது இந்த பூஜை முடிக்கிற வரைக்கும். அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அதே போல இந்த மந்திரங்கள் செய்யக்கூடிய நபர் இந்த பூஜை முடிகிற வரைக்கும், அதாவது இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிற வரைக்குமே பச்சை பட்டினி விரதம் இருக்கணும். பச்சை பட்டினி விரதம் இருந்து இந்த வசிய மந்திரத்தை நீங்க சித்துப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களை விட சிறந்த மனிதர் யாருமே இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு மந்திர பிரயோகம் எடுத்தாலுமே மிகவும் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்ததான் இந்த மந்திரம் பிரயோகப்படுத்துறதுக்கு நீங்க பூஜை செய்யக்கூடிய இடத்த நல்ல வாசம் நிறைந்த இடமா இருக்கணும். அந்த இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு பிறகு இதுக்கு படையலா கொடுக்கக்கூடியது பால், பழம், பச்சரிசி, மாவிளக்கு, ஏதாவது பயிர் வகைகள், இது மாதிரியான படையல் பொருள் வச்சு நீங்க முதல் நாள் பூஜிக்கணும்.
இதை தொடர்ந்து நான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து உங்களால வைக்க முடியும், அதாவது படையல் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். என்னால முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க முதல் நாளும் இந்த பூஜையை முடிக்கக்கூடிய கடைசி நாளும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. உரு உரு கொடுக்கும் பொழுது நீங்க பயன்படுத்தக்கூடிய மணிமாலை, அதாவது துளசி மணிமாலையை நீங்க பயன்படுத்தணும். வடக்கு திசையில அமர்ந்துக்கணும். வெள்ளை துணி போட்டு விரிச்சுக்கணும். நீங்க உடுத்திக்கக்கூடிய ஆடை வஸ்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிகப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கணும். உங்களுக்கு உடல்ல எந்த விதமான பனியனோ சட்டையை நீங்க அணியாம இருக்கணும். ஒரே ஒரு வேஷ்டி மட்டுமே உடுத்திக்கிட்டு இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல மந்திரத்தை வாய் விட்டு வெளியே சொல்லக்கூடாது. உங்களுடைய மனதில் நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க மந்திர பிரயோகப்படுத்தும் பொழுது அதனுடைய வீரியங்கள் நல்லா இருக்கும். இந்த மந்திரமானது வேலை செய்யும். இப்போ இந்த 48 நாளைக்குள்ள உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிடுது. சித்தி ஆனதுக்கு பிறகு இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, நீங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி, அல்லது தினமும் எழுந்து வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிட்டு போனீங்கன்னாக்க எல்லாமே உங்களுக்கு தன்வசப்படும். நீங்க பார்க்கக்கூடியது, நினைக்கக்கூடியது என்னெல்லாம் தேவைப்படுதோ, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வசியமாகும். சொல்லப்போனா ஆணுக்கு பெண்ணும் வசியமாங்க, பெண்ணுக்கு ஆணும் வசியமாகுவாங்க. அதே போல கணவன் மனைவிகளுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு மந்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னாக்க நீங்க சந்தோஷம் இல்லாம இருக்கு. நிறைய ஆண்கள் வெளியில போயிட்டு வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க நிம்மதி இல்லாம வர்றாங்க. அப்போ இந்த நிம்மதியெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னாக்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மேல எரிஞ்சு விழுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்க நிறைய குடும்பங்கள் சண்டைகள்ல தான் முடியும். இந்த சண்டைகள் சச்சரவே இருக்கக்கூடாது அப்படின்னாக்க இந்த மந்திர பிரயோகத்தை படுத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க தினமும் எழுந்திருச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைவருமே வசியமாகுவாங்க, சகலமும் வசியமாகும். அதனால அவசியம் இந்த மந்திரத்தை நீங்க சித்திப்படுத்திக்க வேண்டும். சித்திப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முறையில ஜெயிக்கலாம். இப்போ இந்த மந்திரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவும் வயநமசி சர்வலோகம் வசீகராய சுவாக. இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம், எல்லாருடைய நினைவுகளும் இருக்கக்கூடிய மந்திரம். ஒரு 10 தடவை சொன்னாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆகக்கூடிய ஒரு மந்திரமானது. அவசியம் இந்த மந்திரத்தை நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தடைகள்ல எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை மட்டும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை நீங்க அவசியம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து காளி மாந்திரிக யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.